Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா k ஓட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. f of g is equal to g of f ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்கல. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ 3x + 2, g of x ஓட வேல்யூ 6x - k. இதை யூஸ் பண்ணி நம்மள இந்த k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்படினா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷன் எழுதிக்கிறேன். f of g is equal to g of f. இந்த f of g ஃபர்தரா எப்படி எழுதலாம்னா f of g of x ன்னு எழுதலாம். g of f எப்படி ஃபர்தரா எழுதலாம்னா g of f of x ன்னு எழுதலாம். அப்படினா f of g of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 6x - k is equal to g of f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 3x + 2. இப்போ நான் f of x வந்து பார்க்கணும். f of x என்னன்னு பார்த்தோம்னா 3x + 2. இந்த xக்கு பதிலா எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 6x - k இருக்குது. அதை நான் அங்கே போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 3 × 6x - k ன்ட்டு கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு g of x வந்து பார்க்கணும். g of x வந்து பார்த்தோம்னா 6x - k. அந்த xக்கு பதிலா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 3x + 2. அதை போய் நான் அந்த xக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். நான் 6 × 3x + 2 - k. இப்போ நான் இதை ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணனா 3 × 6 வந்து 18, இங்கே x மைனஸ் 3 × k வந்து 3k இஸ் ஈக்குவல் டு 6 × 3 வந்து 18x, அடுத்து 6 × 2 வந்து 12 மைனஸ் k வந்து இருக்குது. இப்போ இந்த 18xும் 18xும் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா -3k இஸ் ஈக்குவல் டு 12 - k. k எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகிறேன். ஆனால் இந்த -k எங்கிட்ட போச்சுன்னா +k. அப்படின்னா -3k + k is equal to 12ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது. என்னென்னா இங்கே f of x'ல போய் நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் கரெக்டாக. 3 × xக்கு பதிலாக நான் 6x - k சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இந்த +2 நான் போட மறந்துட்டு அதை யாருமே ஞாபகம் இருந்துச்சுன்னு தெரில. ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து +2 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இங்கேயும் எனக்கு அந்த +2 வந்து இருந்திருக்கும். இங்கேயும் எனக்கு அந்த +2 இருந்திருக்கும். இப்போ இந்த 2 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு -2 ஆகிருக்கும். அதனால் இங்கே ஒரு -2 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா -3k + k அப்படின்னா எனக்கு -2k வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 12 - 2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 10ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 2 1s are, இது 2 5s are. அப்படின்னா எனக்கு -k is equal to 5ன்னு கிடச்சிருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? k-ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா k is equal to -5ன்ட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் k-ஓட வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to 2x - k, g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x + 5. இதோட ஒரு கண்டிஷன் வந்து கொஸ்டினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க. f of g is equal to g of f. இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா f of g of xன்னுட்டு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு g of f of xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த f of g of xக்கு பதிலாக 4x + 5 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு g of f of xக்கு பதிலாக 2x - kவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இப்போ நான் f of x வந்து பார்க்குறேன் 2x - k. அப்படின்னா எனக்கு இங்கே xக்கு பதிலாக 4x + 5 இருக்குது. அதனால் இந்த இடத்துலையும் xக்கு பதிலாக 4x + 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 × 4x + 5 - kன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. -k இங்கே இருக்குது. இஸ் ஈக்குவல் டு g of x வந்து g of 2x - k கொடுத்துருவேன். அப்படின்னா g of x வந்து பார்க்குறேன் 4x + 5. அந்த இடத்துல xக்கு பதிலாக 2x - kவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்படின்னா 4 × 2x - k + 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 2வை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2 × 4 வந்து 8x + 2 × 5 வந்து 10 - k இஸ் ஈக்குவல் டு 4 இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4 × 2 வந்து 8x - 4k + 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 8xும் கேன்சல். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 10 - k இஸ் ஈக்குவல் டு -4k + 5. k எல்லாத்தையும் ஒரு சைடு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா -4k இங்கிட்டு போச்சுன்னா +4k ஆகும். அப்படின்னா -k + 4k இஸ் ஈக்குவல் டு 5. இந்த +10 இங்கிட்டு போச்சுன்னா -10 ஆகும். அப்படின்னா 4k - k வந்து எனக்கு 3k வந்து கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 5 - 10 வந்து -5. இப்போ 3யும் kவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. இந்த 3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு டிவிஷன் ஆகும். அப்படின்னா k is equal to -5/3ன்ட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுவீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லிடுங்க. தேங்க்யூ.